தமிழ் ரொம்ப பிடிக்கும். நான் தமிழ்ல வந்து ஒரு திறமையான ஆசிரியர் ஆகணும்னா, டிகிரி தான் ஒரு உச்சக்கட்ட நிலை படிப்புன்னா, அது எனக்கு வந்து அங்க இல்ல. எங்க இருக்கோ நான் அங்க போறேன். அப்படின்னு சொல்லிட்டு, அந்த முயற்சியில இறங்குனது. அது முயற்சி பண்ண போம்போது கன்சீவ் ஆயிட்டேன். ஸோ கன்சீவ் ஆயிட்டு 1 வருஷத்துக்கு அப்புறம் யாரும் என்ன தடுக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு 9 மாத குழந்தையோட கிளம்பியாச்சு. அப்படி 9 மந்த்ஸ். ஃபத்திமா காலேஜ், மதுரையில ஃபத்திமா காலேஜ் ஆமா மதுரை முதல்ல ஃபாத்திமா காலேஜ். ஆமா. ஸோ அப்போ அங்க போயிட்டோம். நாங்க போயிட்டு, சரி இவங்க போயிட்டு இருந்துரலாம் அப்படின்னு நெனச்சிருப்பாரா என்னன்னு தெரியல. அப்புறம் முடிச்ச உடனே கொஞ்சம் ஒரு 6 மாச காலத்துல பொண்டாட்டியும் பிள்ளையும் போனதுக்கு அப்புறம் நம்ம இங்க நமக்கு என்ன அங்க என்ன பண்ண பண்றது? போறோம்? அது ஆமா. அப்படிங்கிற நேரத்துல அங்க நெறைய ஏற்கனவே அவர் வந்து வரி அம் நிகழ்ச்சியெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, "நீ போ இந்தியால நெறைய வாய்ப்பு இருக்கு. உனக்கு இருக்கு." அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ வந்து அது ஒரு அத பத்தி அவரு யோசிக்கல. அப்புறம் நாங்க இங்க வந்த உடனே எங்க கூட இருக்கணுங்கிறதுக்காக இங்க வந்தாரு. இங்க வந்ததுக்கப்புறம் அவர் சென்னையில தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. சென்னையில முயற்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது பின் பிஹைண்ட் த கேமரா தான் ஆசைப்பட்டாரு. ஆனா அது எப்படியோ முன்னாடி கேமராக்காக வந்தது.